வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவன். நம்ம பார்க்க போகிற மூவி வந்து த ஃபால் கை 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தில் ரிவ்யூ போட்டுருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுடைய மூவிஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் டபுளாக இருந்திருக்காரு. டாம் ரைடர்னு சொல்ல போகிற ஒரு பெரிய ஆக்டருக்கு பல வருஷங்களாக இருந்திருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக தன்னோட பாடியில் நிறைய பார்ட்ஸில் வந்து உடச்சிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து தலைமறைவாக ஆகிட்டார். ஓகேங்களா? அண்ட் அப்போது அவர் ஸ்டண்ட் மேனாக இருக்கும்போது அவரோட அந்த செட்லேயே வந்து கேமரா ஆப்ரேட்டராக இருந்த ஜோடின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லாமல் 18 மாதத்துக்கு அபேண்டன் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வளர்ந்து இப்போ டேரக்டராக இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கா. அந்த படத்தில் வந்து ஹீரோவும் அதே டாம் ரைடர் தான். அதுக்கப்புறம் அந்த டாம் ரைடர் வந்து ஸ்டண்ட் டபுள் வந்து தேடுற சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து திரும்பி ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி அவள் தான் எடுக்கிற படத்தை நீ வந்தனா உனக்கு வந்து திரும்பி லவ் கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே வர்றாரு. வந்தோன்னு நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோனிக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கலாம் ஒரு ஈர்ப்பும் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி எதுக்கு இவனை வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஏன்னா வந்து அந்த 18 மாதம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு வழியாக நம்ம ஏதாவது பண்ணி ஹீரோனி மனசு வந்து கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிற அந்த சமயத்தில் வந்து அப்போதான் வந்து ஹீரோவோட மேனேஜரான கெயில் சொல்ல போகிற ஒரு உமன் வந்து நம்ம ஸ்டண்ட் மேன் கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, படத்தோட ஹீரோ மிஸ் ஆகிட்டா இருப்பா, அவர் ஏதோ ட்ரக் கும்பல் கூட ஏதோ சம்மந்தம் இருக்கு போல, அவரை நீ தான் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் படமே இதுதான். ஸோ இந்த படம் வெற்றி ஆகணும், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். உனக்கு அந்த பொண்ணை எவ்வளோ பிடிக்கும் உனக்கே தெரியும். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வீக்னஸ் பாயிண்ட் வச்சு இந்த படத்தோட ஹீரோவை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஸ்டண்ட் மேனும் போறாரு, தன்னோட அட்வென்ச்சர் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டே போறாரு, ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் திரும்பி ஷூட்டுக்கு வந்துடுறாரு. நீ இதுக்கப்புறம் ஷூட்லாம் வரணும், நீ அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கும்போது அங்கே ஒரு டெட் பாடி இருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டண்ட் மேனோட டெட் பாடி. ஓகேங்களா? அந்த டெட் பாடிக்கும் என்ன இவன் செத்து கிடக்குறான், இவனுமே அந்த ஹீரோவுக்கு ஸ்டண்ட் டபுளாக இருந்த ஒருத்தன் தான், இவனை யார் சாப்பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹீரோ இருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிஸ்ஸிங் ஹீரோ, அவனோட ஃபோனை ரெக்கவர் பண்ணி பார்த்தா அதில் ஒரு வீடியோவில் அவனே வந்து ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டு அந்த ஸ்டண்ட் டபுள் அடிச்சு கொண்டிருக்கான். அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன கட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இருந்து ஒரே ஆதாரம் தான், அதையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து தொலைச்சதுக்கப்புறம் என்ன கட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவில் இருக்கிற அந்த பர்சனை வந்து நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மேன், அவரோட ஃபேஸை வந்து டீப் மார்க்கிங் பண்ணி பழியை வந்து நம்ம ஹீரோ மேலே போட்டுருவாங்க. ஆக்சுவலாக இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ ஷூட்டிங் வருவார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அப்போவே வந்து இவர் வந்து ஃபுல்லாக கேமரா வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அப்போ ஒரு கேட்பார், எப்போ ஸ்டண்ட் மேன் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சு, இது ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த ஃபோட்டேஜை வச்சு நம்ம ஹீரோ ஸ்டண்ட் மேன் மேலே பழியை போட்டுடுறாங்க. இப்போ அந்த பழியிலேருந்து வெளியே வந்தாரா இல்லையா, ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோனி கூட சேர்ந்து இந்த படத்தை முடிச்சாரா இல்லை அப்படின்றது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையே. படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்டண்ட் மேன் ரோல் வந்து நல்லாவே ப்ளே பண்ணிருப்பாரு. உண்மையாக நல்லாவே இருந்திருக்கும். காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் இருக்கும். அதே மாதிரி வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்லாவே கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஷூட்டிங்ஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சூப்பராக அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் சீக்வன்ஸும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன் மூவி, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 டோனஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் நோபடி நியூஸ் சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.